வெல்கம் டு தமிழ் மேத்ஸ் குரு சேனல். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 6.1ல் 8th ரோமனில் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 8th சம்மில் ஃபஸ்ட்டு ஒன், இஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என், தென் ப்ரூவ் தட் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். given cos alpha by cos beta is equal to m and cos alpha by sin beta is equal to n. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா m ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எழுதிக்கலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எல்ஹெச்எஸ்ஸை எடுத்து ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணலாம். எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு எம்னா என்னன்னு தெரியும், என்னன்னா என்னன்னு தெரியும். இங்கே எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் இருக்கிறதால அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ எம் ஸ்கொயரை எழுதினோம்னா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்கிறதால ப்ளஸ். அதே போல் என்ன ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் பீட்டா. இப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸில் என் ஸ்கொயர் ப்ளஸில் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இங்கே எல்சிஎம் என்ன வரும் பாருங்கள்? காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர் பீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் பீட்டா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்கு? காஸ் ஸ்கொயர் பீட்டா நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா. எப்பயுமே எல்சிஎம்மில் வந்து நம்ம இந்த டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம்மாக போட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஸோ அந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே நியூமரேட்டர் பாருங்கள். நியூமரேட்டரில் வந்து எது நமக்கு காமன் டேர்ம்ஸாக இருக்குங்க? இந்த டூ டேர்ம்ஸில் வந்து எது காமனாக இருக்குது? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமனாக இருக்குது. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து காமன் பண்ண போகிறேன். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா காமன் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்கள்? சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பை, இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே இருக்க காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கும் இங்கே இருக்க காஸ் ஸ்கொயர் பீட்டாக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்காங்க? சைன் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டூ, நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன? 1. இங்கே தீட்டா ப்ளஸில் நமக்கு என்ன இருக்குது? பீட்டா இருக்குது. அதனால் இங்கே என்ன ஆகும்னா சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ வந்து 1. இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ 1 பை சைன் ஸ்கொயர் பீட்டா. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டூ 1 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், நமக்கு என்னோட வேல்யூ என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாவாக இருக்குது. இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டாவாக இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. அதனால் இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா நமக்கு என் ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு ஆர்ஹெச்எஸ் வந்துருச்சா? இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேங்க்யூ. வெல்கம் டு தமிழ் மேத்ஸ் குரு சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 6.1ல் 8th சம்மில் செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு, இஃப் காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் சீக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய், தென் ப்ரூவ் தட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் xy ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் xy ஸ்கொயர் ஹோல் பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸையும் ஒய்யும் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நமக்கு எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு சீக் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸையும் ஒய்யும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எக்ஸை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டானா என்ன, ஆக்சுவலாக நமக்கு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. நெக்ஸ்ட் ப்ளஸ் டேன் தீட்டானா என்ன, நமக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். சைன் தீட்டாக்கும் காஸ் தீட்டாக்கும் எல்சிஎம் என்னன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டா. எப்பயுமே டினாமினேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் நியூமரேட்டருக்கு. ஸோ காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்டூ சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta or cos square theta plus sin square theta ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும்னா 1 by sin theta cos theta. இது எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒய்யும் இதே போல் சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ பார்க்கலாம். ஸோ ஒய்யை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு சீக் தீட்டானா என்ன, நமக்கு 1 by cos theta. ஸோ 1 by cos theta மைனஸ் cos theta. இது ஆல்ரெடி காஸ் தீட்டால தான் இருக்குது, அதனால இதை சிம்பிளிஃபை பண்ண வேணாம். இப்போ இதுக்கு எல்சிஎம் பாருங்கள், இதுக்கு டினாமினேட்டர் எதுவும் இல்லை, டினாமினேட்டர் எதுவும் இல்லைன்னா 1. இப்போ எல்சிஎம் என்ன வரும், 1 இன்டூ காஸ் தீட்டா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, 1 இன்டூ 1 1 மைனஸ் காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. அது எப்படி வரும்னு பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்ன இருக்கு, sin square theta plus cos square theta is equal to 1. Next sin square theta is equal to 1 plus cos square theta equal to அந்த பக்கம் போனா minus cos square theta. ஸோ இப்போ cos square theta ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு, நமக்கு sin square theta வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து 1 minus cos square theta plus நம்ம என்ன பண்ணுவோம்னா sin square theta போட்டுப்போம். ஸோ sin square theta by cos theta. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒய்யும் எக்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 by சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. ஸோ 1 by சைன் தீட்டா காஸ் தீட்டா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு இன்பிட்வீனில் ப்ளஸ் மைனஸ் எதுவும் இல்லைன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்டூ ஒய், ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். ஸோ 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ இது ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. இங்கே இருக்க சைன் ஸ்கொயர் தீட்டாக்கும் இங்கே இருக்க சைன் ஸ்கொயர் தீட்டாக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா என்ன ஆகும்னா காஸ் கியூப் தீட்டா ஆகும், காஸ் கியூப் தீட்டா. இது எதோட வேல்யூனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எப்படி வரும் பாருங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி எடுத்ததில் 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டூ ஒய் ஸ்கொயர். ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கு நமக்கு, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. ஒய் ஸ்கொயர் இருக்கிறதால இங்கேயும் நம்ம ஸ்கொயர் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா இன்டூ இதை ஸ்கொயர் பண்ணுங்க, 2 2s are 4. ஸோ சைன் பவர் 4 தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே இருக்க சைன் தீட்டாக்கும் சைன் பவர் 4ல் இருக்க ஒரு தீட்டாக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ சைன் பவர் 4 தீட்டாவில் வந்து ஒரு சைன் தீட்டா போயிடுச்சு, ரிமைனிங் எத்தனை சைன் தீட்டா இருக்குன்னா சைன் கியூப் தீட்டா இருக்குது. ஸோ சைன் கியூப் தீட்டா பை காஸ் தீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் கியூப் தீட்டா. இது எதோட வேல்யூனா எக்ஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வேல்யூஸை வந்து செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்
whole power 2 by 3 is equal to, இப்போ x square y ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கீங்க 1 by cos cube theta 1 by cos cube theta whole power இங்க என்ன இருக்கு 2 by 3 minus xy square ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு sin cube theta by cos cube theta whole power 2 by 3. next இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, இது வந்து நம்ம செப்பரேட்டா கூட டிவைட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த ஹோல் கியூப்ல கூட எழுதிக்கலாம். இப்போ 1 கியூபோட வேல்யூ 1 தான், அது 1 கியூபாவும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா 1 by cos theta whole cube whole power 2 by 3. இந்த கியூபை வந்து நான் ஓவராலா எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் மைனஸ் இங்கேயும் sin கியூப் இருக்கு, இங்கேயும் கியூப் இருக்கு cos கியூப், அதனால இங்க என்ன பண்ண போறோம்னா sin theta by cos theta whole cube. ஸோ ஆல்ரெடி ஹோல் பவர்ல வந்து 2 by 3 இருக்கு, இங்க இருக்க 3க்கும் இங்க இருக்க 3க்கும் கேன்சல். நெக்ஸ்ட் அதே போல இங்க இருக்க 3க்கும் இங்க இருக்க 3க்கும் கேன்சல். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 1 by cos theta whole square மைனஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கீங்க sin theta by cos theta whole square. நெக்ஸ்ட் இது வந்து செப்பரேட்டா டிவைட் பண்ணி எழுதுங்க. 1 ஸ்கொயர் ஓட வேல்யூ 1 தான். ஸோ 1 by cos theta whole square cos square theta மைனஸ் இது வந்து ஸ்கொயர் தனித்தனி அப்ளை பண்ணுங்க, நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு sin square theta by cos square theta is equal to, இங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க டினாமினேட்டர்ஸ் வந்து சேமா இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருந்ததுன்னா எல்சிஎம் வந்து சேம் தான். எப்பயுமே இங்க மிடில் வந்து நமக்கு பிளஸ் மைனஸ் வந்து நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கிறதால எல்சிஎம் வந்து சேம் cos square theta. எப்பயுமே வந்து டினாமினேட்டர் சேமா இருந்தால் அது எல்சிஎம் போட சொல்லி நியூமரேட்டர் நம்ம டைரக்டா சப்ராக்டில் ஆட் பண்ணிக்கலாம். இங்க மைனஸ் இருக்கிறதால 1 மைனஸ் sin square theta. இப்போ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மைனஸ் sin square theta ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க, இப்போ cos square theta is equal to 1 பிளஸ் sin square theta அந்த பக்கம் போனா என்ன ஆகும் மைனஸ் sin square theta. ஸோ இப்போ 1 மைனஸ் sin square theta ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு நமக்கு cos square theta. ஸோ இப்போ அது பிளேஸ்ல என்ன பண்ணுவோம்னா cos square theta, இந்த 1 மைனஸ் sin square theta பிளேஸ்ல cos square theta by cos square theta. cos square theta cancel. So answer is 1 is equal to RHS. Thank you.